வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தா, இந்த பாதை வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு போகிற A32 ரோட். இன்றைக்கு பூனேரி பிரதேசத்தில் இருக்கிற பூனேரியில் மன்னித்தலை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருக்கிற சிவன் கோயில், சோழர் காலத்துக்குள்ள கட்டப்பட்டது என்று நம்பப்படுகின்ற அந்த சிவன் கோயிலில் வந்து புதிதாக அந்த கோயில் புனருத்தானம் செய்யப்பட்டு அங்கே மகா கும்பாபிஷேக நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேக தினத்துக்கு முதல் நாள் உங்களுக்கு தெரியும், அந்த எண்ணெய் காப்பு நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்வு வந்து 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்வை தரிசிப்பதற்காகத்தான் நான் இப்போ இந்த மன்னித்தலை சிவன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இந்த பாதை எப்படி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், A32 ரோட்டால் நீங்கள் பூனேரி பாலம் தாண்டி வந்த பிறகு நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வருவீங்கன்னு சொன்னால் உங்களோட வெலை பக்கத்திலே ஒரு மண் ரோட்டு ஒன்று போகும். அந்த ரோட்டு தான் இந்த சிவன் கோயிலுக்கு போகிற ரோட்டு. இது மன்னித்தலை என்று இந்த இடத்த சொல்லுவினோம். இங்கே பாருங்கள், இந்த வீதிகள் வந்து முழுக்க முழுக்க கிரவல் வீதி, அதாவது மண் வீதிகளாக தான் காணப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு போர் முடிஞ்ச பிறகும் பல்வேறுபட்ட பிரதேசங்களும் வீதிகளும் அபிவிருத்தி செய்யப்பட்டாலும் பூனேரியில் இந்த பகுதி வந்து இன்னும் அபிவிருத்தி உண்மையில் செய்யப்பட இல்லை. அப்படியே அந்த மண் பாதைகள் தான் காணப்படுகிறது. இந்த ரெண்டு பக்கமும் பாருங்க, அந்த கண்டல் தாவரங்கள் சதுப்பு நிலங்களில் வளர்கிற இயற்கையாக வளருகின்ற இந்த கண்டல் தாவரங்கள் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், கண்டல் தாவரங்கள் உண்மையில் இயற்கைக்கு மிகவும் முக்கியமானது. இந்த கடல் அரிப்புகளை தடுக்கிறதுக்காக வேண்டி முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு தாவரம் இது அப்படி என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையால் முழுக்க மண் பாதையாகத்தான் இது காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் நீங்கள் போகணும். வாகனங்களில் போகிறோன்னா மிகவும் அவதானமாக போகணும். பாதைகள் வந்து பல இடங்களில் சீரில்லாமல் இருக்கிறது. வீதிகளின் இரு மரங்கிலும் அநேகமாக பனைமரங்கள் காணப்படுகின்றது. இந்த பனைமரங்களை தாண்டி நீங்கள் போனீங்கள் என்று சொன்னால் பல இடங்களில் மணல் மேடுகள், மணல் கும்பலாக மணல் காணப்படுகின்றது. உண்மையில் ஒரு இயற்கை வனப்பு மிக்க இந்த பிரதேசம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த போகிற பாதையில் ஒரு குளமும் இருக்குது, மண் மேடுகளும் கிடக்குது. அந்த மண் மேடுகளுக்கு பக்கத்தில் குளம் வந்து இயற்கையாக அமைஞ்சிருக்கிறது. உண்மையிலே ஒரு கண் கவருகின்ற ஒரு இயற்கையான பாதை தான். ஆனால் வெயில் காலத்தில் வெயில் மிகவும் கொடுமையாக இருக்கும் இந்த பகுதிகளில். ஆனால் நேற்றைய தினம், அதாவது இந்த எண்ணெய் காப்பு இடம்பெற்ற தினத்தில் வந்து இயற்கையும் கொஞ்சம் அந்த அடியார்களுக்கு அருள் செய்திருக்கிறது. கொஞ்சம் காலநிலை வந்து ஒரு மூடலாக, ஒரு க்ளவுடியாக இருந்தது. அதாலே அது அன்றைக்கு எல்லா மக்களும் அந்த ஆலயத்தை தரிசிக்கிறதுக்கு ஒரு இதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ நாங்கள் அந்த பாதையால் வினாசியோடை என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். வினாசியோடைக்கு அடுத்த கிராமம்தான் மன்னித்தலை. இப்போ நாங்கள் வினாசியோடையில் நிற்கிறோம். வினாசியோடையிலேருந்து ஒரு கைட் போர்டு ஒன்று போட்டு கிடக்கு. அந்த போர்டு வந்து என்னத்தை சொல்லுதுண்டா, ஒன்று வந்து மன்னித்தலை சிவன் கோயிலுக்கு போகிற பாதை அப்படின்னு சொல்லுது. இப்படியே நாங்கள் நேராக போகிறோம்னு சொன்னால் மன்னித்தலை சிவன் கோயிலுக்கு போயிடலாம். சரி, வாங்க போவோம். இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க, முழுக்க இந்த சேண்ட் பேங்க்னு சொல்லப்படுகின்ற மணல் மேடு தான் எல்லா இடம் இருக்குது. பாதையிலையும் இந்த மணல்கள் கொட்டுப்பட்டு கிடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இந்த கோயிலுக்கு மக்கள் போகிறதுக்காக வேண்டி அந்த கோயில் நிர்வாகமும் பிரதேச சபையும் சேர்ந்து அந்த பாதைகளை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கணும். இப்போ இது கோயிலின் முன்பகுதி பாருங்க, கடற்கரை இருக்கின்றது. இதுதான் கோயில். தற்பொழுது கட்டப்பட்ட அந்த பிரம்மாண்டமான அந்த ஆலயத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயம், நான் நினைக்கிறேன் பூநகரி பிரதேசத்திலேயே ஒரு பெரிய ஆலயம் இதை அப்படி என்று சொல்லிக்கொள்ளலாம். சோழர் காலத்தில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற சிவாலயத்தினுடைய எச்சங்களை தான் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீர்கள். தொல்பொருள் திணைக்களம் அதிൻ്റെ பழைய படங்களை இதில் காட்சிப்படுத்தி இருக்கணும். இதுதான் பழைய சிவன் கோயில். ஆனால் இந்த பழைய சிவன் கோயிலின் வரலாறுகளை தொல்பொருள் திணைக்களம் இதில் காட்சிப்படுத்தி இருக்குது.
நீங்கள் யாரும் இந்த வரலாறை வாசிக்க வேணும்னு சொன்னால் இந்த வீடியோவை நிறுத்தி வைத்து வடிவாக உண்மையில் ஜூம் பண்ணி வாசித்து கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக வடக்கில் இருக்கிற இளையவர்களுக்கு இது கட்டாயம் முக்கியமானது. எங்களோட வரலாறை கடத்துவது மிகவும் முக்கியமானது. வடக்கு மாகாணம் மட்டும் இல்லை, இலங்கை முழுக்க இருக்கிற மக்கள், புலம்பெயர்ந்திருக்கிற மக்கள் எல்லாரும் நிச்சயமாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளை தேடி பிடிச்சு வாசிக்க வேண்டும். இதுதான் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் அந்த சிதைவுகளுக்கு மேலே அந்த கோயிலை இப்போ திருப்பி முழுசாக கட்டியிருக்கணும். இங்கே பாருங்க, அந்த கட்டிடங்கள் கீழே இருக்கிற அந்த பேஸை பாருங்க, அது பழைய அந்த முருங்கைக்கல்லுகள் என்று சொல்லப்படுகின்ற கலவைகளை கொண்டு தான் இந்த ஆலயம் ஆரம்பத்தில் கட்டப்பட்டது. இப்போ அந்த ஆலயத்தின் அந்த சிதைவுகள் அழியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தொல்பொருள் திணைக்களம் அதுக்கு மேலே ஒரு கூரை ஒன்று போட்டு அதை பாதுகாத்து கொண்டு வந்தது. இப்போ அதுக்கு மேலே அந்த விமானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசங்கள், அந்த பகுதி கட்டப்பட்டிருக்கிறது செங்கற்களால். இதுதான் இப்பொழுது அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற சிவன் ஆலயம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தொல்பொருள் திணைக்களம் அந்த ஆலயங்களில் அதிகளவான மாற்றங்களை செய்வதற்கு விடமாட்டார்கள். ஆனால் அந்த ஆலயத்தின் பிரதிபலிப்பதற்காக அந்த ஆலயத்திற்கு அருகாமையில் கனடாவினைச் சேர்ந்த ஒரு தனிநபருடைய நிதி உதவியில் தான் இது கட்டப்பட்டது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இது பற்றின முழுமையான தகவல்கள் எனக்கு தெரியாது. எதிர்காலத்தில் நாங்கள் இதை பற்றிய தகவலை உங்களுக்கு தருவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். இப்போ நீங்கள் இந்த ஆலயத்தின் அந்த வெளிப்புற சூழலை தான் அவதானித்து கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்க, பக்கத்தில் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான அந்த ஜாக மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. இது ஆலயத்தினுடைய உட்பகுதி. ஆலயத்தின் மூலஸ்தான பகுதியில் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்ன எண்ணெய் காப்புன்னு சொல்லி எண்ணெய் காப்பு வச்சு அடியார்கள் எல்லாரும் அதை முடித்து கொண்டு வெளியால் போவிட்டினோம். அடுத்த நாள் கும்பாபிஷேக நாளுக்கான வேலைகள் இப்பொழுது சிவாச்சாரியர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஆலயத்தினுடைய வெளிப்பக்கம். பாருங்க, முழுக்க ஒரு மணல் பகுதியில் மணல் பிட்டிகளாக இருந்த பகுதிகள் சமநிலைப்படுத்தப்பட்டு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஆலயம். உண்மையில் தமிழர்களும் சைவர்களும் சைவ பெருமக்களும் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இதை நிச்சயமாக பார்க்க வேண்டும். இது அந்த சிவாலயத்தை சுற்றி மாடுகளை வளர்ப்பதற்கான ஒரு கொட்டில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நிறைய பசு மாடுகள் இந்த ஆலய நிர்வாகத்தினர்களால் வளர்க்கப்பட்டு வருகின்றது. இது இப்பொழுது உண்மையிலே ஆலயத்தினுடைய பிற்பகுதி. இந்த ஆலயம் தனித்து, உண்மையில் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட, இந்த ஆலயத்தில் மடங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த திருவாசகம் ஓதுகின்ற நடைமுறைகள், ஓதுவார் மூர்த்திகள் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவிலிருந்து நாங்கள் இங்கே கொண்டு தேவாரங்களை பாட வைக்கின்ற ஓதுவார்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கான பயிற்சிகளை கூட இந்த பகுதிகளில் இந்த ஆலய நிர்வாகத்தினர் வழங்கினால் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கும் இந்து மத மக்களுக்கும் இது ஒரு மிகவும் வரப்பிரசாதமான இடமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இது மிகவும் மக்கள் நடமாட்டம் குறைஞ்ச ஒரு பகுதி. இதில் சித்தர்களும் ஞானிகளும் அமைதியாக இருந்து தியானத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பிரதேசமாகத்தான் இது காணப்படுகின்றது. இந்த ஆலய நிர்வாகத்தினர் எதிர்காலத்தில் இதுகள் பற்றியும் கரிசனை கொள்வது உண்மையில் சாலச் சிறந்தது. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது இந்த ஆலயத்தினுடைய உட்பகுதி. ஆலயத்தினுடைய உட்பகுதியில் சிவாச்சாரியர்கள் மகா கும்பாபிஷேகத்துக்கான கிரியைகளை இப்பொழுது ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது ஆலயத்தினுடைய விமான பகுதி. அழகிய சிற்பங்கள் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கேற்ற முறையில் வர்ணங்களும் பூசப்பட்டிருக்கின்றது. இது கல்லால மரத்தின் கீழ் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியினுடைய சிலையும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில் மிகப்பெரிய ஒரு ஆலயம் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டு மக்களினுடைய வழிபாட்டுக்காக இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த ஆலயம் மக்களினுடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு வழிவகுக்கின்ற ஒரு இடமாக இது மாற்றமடைய போகின்றது. மாணிக்க வாசக பெருமானார் சொல்வது போல, அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற திருவாசக வசனத்துக்கு ஏற்ப இந்து மக்கள் சைவ மக்கள் இந்த ஆலயத்தினை உங்களுக்கு தரிசிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக இந்த பிரதேசத்துக்கு வாருங்கள். சிவனினுடைய அருட்கடாட்சத்தினை பெற்று செல்லுங்கள்.
இது உங்களுக்கு ஆன்ம ஈடேற்றத்திற்கான ஒரு வழியினை நிச்சயமாக திறந்துவிடும். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.